அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை சீலா மீன் கூட சொல்லுவாங்க சில ஊர்களில். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. மசாலாவுக்கு நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டோம். அதில் அரை கப் அளவு தேங்காயை நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அரைச்சி எடுத்த அந்த தேங்காயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு மீன் மசாலா, நம்ம வீட்டிலே அரைச்ச மீன் மசாலா, அதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. குறன்னு இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து அது கூடவே 2 ஸ்பூன் அளவு பாபாஸ் மீன் மசாலா, அதையுமே நம்ம சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்புறமா அது கூடவே ஒரு சின்ன தக்காளியை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 அதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி மேலே ஒரு மண் சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். அதிலையே 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், அப்புறம் அரை ஸ்பூன் அளவு வெந்தயமும் நல்லா சேர்த்து பொரிய விட்டாச்சு. பெருஞ்சீரகம் சேர்க்கும்போது நம்மளுக்கு குழம்பு நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் அது சேர்த்துக்கிட்டோம். இப்போ அது கூடவே ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை கீறி அதையும் நம்ம எண்ணெயிலையே போட்டாச்சு. அது கூடவே இப்போ 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா அது கூடவே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை நல்லா சாப் பண்ணி அதை எண்ணெயில் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம அதிலையே மேலே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டோம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். அதை மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவே 2 டீஸ்பூன் அளவு பாபாஸ் மீன் மசாலாவை நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் வாசமாகவும் நல்லா கலராகவும் இருக்கும். இப்போ நம்ம சைடில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். அது நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சாச்சு. அது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை அதிலே கட் பண்ணி போட்டுட்டோம். அப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம ஆல்ரெடி மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மீன் மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா கரைச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி கரைச்சிக்கரலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த கரைச்ச மசாலாவை இந்த மண் சட்டியில் சேர்க்க போகிறோம். மசாலாவை சேர்த்த உடனே நம்ம மூடி வச்சு மூடிடணும், இல்லைன்னா வாசம் வெளியே போயிடும். ஸோ மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி இன்னும் தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு அது கூடவே நம்ம முருங்கைக்காயை ஒரு ஃபிங்கர் சைஸில் ஒரு 2 முருங்கைக்காயை நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு நார் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த முருங்கைக்காயை நம்ம அடுப்புலேயே சேர்த்துடலாம். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா அதிலையே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி கழுவி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான வஞ்சர மீனையும் சேர்த்துடலாம். நம்ம அதோட மண்டையுமே அப்படியே அதில் சேர்த்துக்கிட்டோம். மண்டை டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் சேர்த்துட்டாங்க. ஸோ அதையும் சேர்த்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு மூடிடலாம். மூடி அதை ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம அதை சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு கொதித்து சூப்பராக ஸ்மெல்லு கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்ருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்புலாம் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மீனோட மண்டை எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குன்னு. கண்ணு மொழிலாம் பிதுங்கி வெளியே தொங்குது பாருங்கள். மண்டையில் தான் எல்லா சத்தும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மண்டை பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமா என்னென்று கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படியே சூடான சோறில் குழம்பு ஊற்றி மீன் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. முருங்கைக்காய் அதை விட டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன் மீன் குழம்புல வெண்டைக்காய் போடுறீங்க, மாங்காய் போடுறீங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் செய்வோம். வெண்டைக்காய் நீங்கள் மீன் குழம்புல போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்போட டேஸ்ட் போயிடும்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். அப்படியெல்லாம் போகாது. மீனோட ஃப்ளேவர் வெண்டைக்காயில் இறங்கி வெண்டைக்காயோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனோட ஸ்மெல் போயிடும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் சொன்னவங்க எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். இல்லை சேர்த்துக்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சேர்த்துக்க வேணாம். உங்களுக்கு அதில் எது போட்டால் பிடிக்குமோ அதை சேர்த்து நீங்கள் மீன் குழம்பு செய்யுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.